டெல்லியில காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதற்கு பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஆனா, இந்த நிலைமை கட்டுக்கடங்காம போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஒரு தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கலன்னா, அந்த தீபாவளி முழுமை ஆகாது அப்படின்னு இந்த சங்கி அரசாங்கம் டெல்லியில பதவி ஏத்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் மூலமா பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு தீபாவளிக்கு ஒரு ஆர்டர் கொண்டு வந்ததுதான். இந்த பட்டாசு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நாளுக்கு நாள் அபாயகரமான லெவலுக்கு இந்த பொல்யூஷன் அதிகரிச்சுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பொல்யூஷனுக்கான உண்மையான காரணங்களை கட்டுப்படுத்த வக்கில்லாத டெல்லி பாஜக அரசு புதுசா ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நிலக்கரி மற்றும் விறகு பயன்படுத்தி சமைக்கக்கூடிய அடுப்புகள் இருக்கு இல்லையா? அதாவது இந்த தந்தூரி ஐட்டம்ஸ், பார்பிக்யூ ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அதற்கெல்லாம் தடை விதித்திருக்கிறார்கள். கன்ஸ்ட்ரக்ஷன நிப்பாட்டணும்னு தோணல. வெஹிக்கிள் பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தோணல. காற்றுல இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட லெவல குறைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தோணல. ஒரு பக்கம் முன்னால இருந்த ஆம் ஆத்மி கட்சிய குறை சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இப்படி தம்படிக்கும் பிரயோஜனம் இல்லாம தந்தூரி அடுப்பெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த சங்கிகளுடைய சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி. பிரச்சனை என்ன அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதும் இந்த தத்தி கூட்டத்துக்கு தெரியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இது போன்ற உப்பு சப்பு இல்லாத மெஷர்ஸ் மூலமா நமக்கு தெரிய வருது.